சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். விஜயா வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, இப்படி சாப்பிடாமே இருந்தால் என்னம்மா உடம்பு இடத்துக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அந்த ரவியும் ஸ்ருதியும் 2 நாள் கழிச்சிடுவாங்க, 2 நாள் நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்களாம்மா, சாப்பிடுங்க உடம்புக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. யாருக்கும் அக்கறை இல்லை அவங்க மேலே, உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம், நீங்கள் சாப்பாடு வேணால் சாப்பிடுங்க, என் பையன் ரவி வராமல் நான் சாப்பிட மாட்டேன், கண்டவங்களாம் அந்த வீட்டில் இருக்காங்க, அவன் மட்டும் வரக்கூடாதா அப்படின்ட்டு இருக்காங்க. யார் வரக்கூடாதுன்னு சொன்னால் அவன் வரும்போது வருவான், நீ சாப்பிடு விஜயா அப்படிங்கிறாரு நம்மளை. இல்லைங்க நான் சாப்பிடவே மாட்டேன், ரவியும் சுற்றி வந்தால் தான் சாப்பிடுவேன், இல்லை பச்சை தண்ணி அவையிலப்படாது அப்படின்னு பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, ஏம்மா அப்போ வாய் குப்பிடிக்கும்போது என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏய் முத்து சும்மா இருடா, அந்த நேரத்துலேயும் நீ இப்படி பண்ணிகிட்ருக்கிய அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, நீ சாப்பிடுவாரு நானும் சாப்பிட மாட்டேன் விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, இப்போ அம்மா வந்து சாப்பிடல அப்படின்னா அவங்க விரதம் இருக்கான்னு வச்சுக்கலாம், நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாத ஆள், நீங்கள் டயத்துக்கு சாப்பிடணும்பா, தயவுசெய்து சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை முத்து, உங்கள் அம்மாவே சாப்பிடல அப்படிங்கும்போது நான் சாப்பிட சரியாக இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு நடிப்பை போடுதாங்க ரோகிணி, ஆன்ட்டி சாப்பிட வேணாம் நானும் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இதை பார்த்த முத்துக்கு சரியான கடுப்பாகுது. அம்மாவை ஏற்றி இந்த பொண்ணு விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. பாவக்காய் குழம்பு சாம்பார் வச்சுருக்குங்க அப்படிங்கிறாங்க. இருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க. எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிக்கிறாங்க. ஒரு வேளை சுதியும் ரவியும் கூட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு கடுமையாக வயிறு பசிக்காமல் சாப்பிடுவோமே அப்படிங்கிறாங்க. டேய் சாப்பாடுன்ட்டு கிடக்காத சத்தனாம இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆன்ட்டிக்காக ஒரு நாள் பட்டினியாக இருந்தால் ஒன்றும் குறைஞ்சி போகாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, வயிறு பசி தெரியாமல் அவங்க விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, சரி மாதத்தில் ஒரு நாள் பட்டினியாக இருந்தால் ஒன்றும் செய்யாது, உடம்பு நல்லது தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோத்து பணியை சுற்றி வராங்க. உடனே நேராக அண்ணாமல்கிட்ட போகிறாங்க, எப்போ வாங்கலை நீங்களாவது சாப்பிடுங்களேன், வாங்கலாம் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. டேய் போடா சத்தனாம அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியில் போகிறாங்க, ரோகிணி அம்மா தான் சாப்பிட மாட்டேறாங்க, நம்மளாக சாப்பிடுவோம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. எங்க உங்களை இத்தனை வாட்டி சொல்கிறது, சோறு நினைஞ்சிட்ருக்கீங்க, சித்தனாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. முத்து வெளியே போயிட்டு ஒரு பக்கெட் வாளியோடு வராரு. பக்கத்தில் கையில் இலை வச்சுருக்கிறார். இதை பார்த்த இவருக்கு நம்ம மனோஜுக்கு சரியான வாசனை. எப்போ இது பிரியாணி மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. பிரியாணி மாதிரியே இல்லை, இது பிரியாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் போட்டுதாரு. மீனாங்க வா அப்படிங்கிறாங்க. சிக்கன் அது இதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே மனசுக்கு எச்சி ஊறுது. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கும் மணக்குது. உடனே அப்போ இது சாதாரண பிரியாணி இல்லை, இது வேண்டுதல் பிரியாணி, இதை சாப்பிட்டா நம்ம என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடே சுற்றி வராரு. உடனே விஜயாட்ட போய் சொல்லுங்க, அம்மா பிரியாணி சூப்பர் பிரியாணியாக இருக்குமா, அம்மா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி எனக்காக எல்லோரும் வயிறு பசியில் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுன்னு கெட்டுதாங்க விஜயா. சாப்பிட்ட உடனே முத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி அம்மா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லி இது மீனாக வந்து முத்துவே பார்க்குறாங்க. 100 ரூபா இருந்தாலும் அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே மீனாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்கன்னு இன்னும் மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, உங்களை புரிஞ்சிக்கவே முடியலங்க, உங்கள் அம்மாவை எதனால நீங்கள் தீர்த்து பேசிகிட்டு இருப்பீங்க, உங்கள் அம்மா சாப்பிடலன்னா பிடிச்சிட்டு போயிட்டீங்களேங்க அப்படிங்கிறாங்க. எப்படினாலும் எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு ஒரு வயசு சோறு இருக்கும்ல, எங்கள் அம்மா சாப்பிடலாம் என்னால் தாங்க முடியல, எங்கள் அம்மா வேணால் என் மேலே பாசம் இல்லாமல் இருக்கலாம், நான் எங்கள் அம்மா மேலே எப்பவும் பாசமாக தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஊட்டி விட்றாங்க முத்துக்கு. அப்போ மனம் நிறைவாக இருக்குது மீனா இன்றைக்கி அப்படின்னுட்டு இருக்காங்க. சரிங்க அந்த பாவக்காய் குழம்பையும் சாம்பார் என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. சரி நைட்டு வச்சு விடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு மதியம் ரெஸ்ட்டை போடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதியும் ரவியும் பேசி சமரசம் ஆகி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இதை பார்த்த அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம், விஜயாவுக்கும் பயங்கர சந்தோஷம். உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஊருக்கு எல்லாம் பட்டிருக்கோம், அதனால் ஆரத்தி எடுத்து உள்ளே வர சொல்லு மீனா அப்படிங்கிறாங்க. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் ரவியை பார்த்தோன்னே முத்துக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்ம கூப்பிட்டோன்னு நம்ம தம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் நினைக்காரு, நம்ம சொன்னோம் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டாள் அப்படின்ட்டு. இந்த சூழ்நிலையில் முத்து மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா நம்ம அந்த கல்யாண ஆர்டருக்கு பூ கட்டணும்ல, அந்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா பூவெல்லாம் ஆர்டர் கொடுத்து நம்மளை வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இங்கே வச்சுலாம் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே வச்சு கட்டணும், நாயுடு காலையிலே போய் கட்டுவாங்க, வீட்டில் தான் வச்சு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கூட்டி கொண்டு கட்டுறாங்க. முத்து ஹெல்ப் பண்ணுறாரு மீனாவுக்கு. மீனா கட்டுறதுக்கு ஆள் எதுவும் கூப்பிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க வேண்டாம், கல்யாணத்துக்கு தானே, மாலை ஒரு 10 மாலை தானே கேட்டிருக்காங்க, மீதி உதிர் பூ தான் வரும், பொண்ணு மாப்பிள்ளை நடந்து போகிற இடத்துக்கு உதிர் பூ தூ சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து நீங்களே ஊற்றுருவீங்களா அப்படிங்கிறாங்க. பூவை பிச்சு போடணும் அவ்வளோதானே, சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதிர் பூ மாலை எல்லாமே ரெடி பண்ணிக்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான இது, ஏங்க விடிய தூக்க வர மாட்டேக்கு அப்படிங்கிறாங்க. வயசாகிட்டுன்னா அப்படி தான், மாத்திரை ஒன்று போட்டு தூங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அது இல்லைங்க,
இந்த மீனாவும் முத்துவும் அடிக்கிற கூத்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் பேசுகிறது நல்லது தானே, நீ எதுக்கு இதை நீ ஒத்து கேட்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அது இல்லைங்க, பூவை கட்டுதோன்னு சொல்லிட்டு புழுன்னு காலைல உட்காந்தே பேசிக்கிட்டு இருந்தால் எப்படிங்க தூங்குறது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு காலை தான் கொடுத்துருக்கோம், நம்ம ஐயர் ரூமில் இருக்கோம். அப்புறம் அவங்க எங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக ரூம்பாக இருக்குது. இல்லை அவங்க பூ கட்டுறாங்க, காலைல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, பேசிட்டு போகிறாங்க, உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, வீட்டில் வச்சு பூ கட்டுறது குடும்பத்துக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறேன். என்ன விஜயா பேசுகிற, பூ வந்து மனமானது, அது இருந்தால் நன்மை மங்களகரமானதுன்னு சொல்லுவாங்க, நீ என்ன வித்தியாசமாக சொல்கிற, தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிறாங்க. விடிய கிழமை வண்டி வர சொல்கிறாங்க, முத்து மாலையெல்லாம் ஏற்றி கொண்டு கொடுக்காரு. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா கரெக்டாக கொண்டு சேர்த்துட்டேன், அவங்க நாளைக்கு காலையில் காசு தரேன்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, நாளைக்கு காலைல காசு வாங்கி அந்த கடைக்கும் பாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட நம்மளை கேட்குறாங்க, பூவெல்லாம் கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டேப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா பண்ணிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தாங்க, இன்னும் எவ்வளோ அவங்க தரணும் அப்படிங்கிறாங்க. ஏப்பா 1,80,000 பேசுகிறோம்ப்பா, 20,000 தந்திருக்காங்க, 1,60,000 அவங்க தரணும். எங்களுக்கு வந்து பூ வந்து இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா, சரி அப்படிங்கிறாங்க. பூவுள்ள துட்டெல்லாம் வாங்கி பத்திரமா வைப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ வண்டிக்கு போய்ட்டு வரோம்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அண்ணாமலை கூப்பிட்றாங்க, முத்துங்கப்பா நைட்டு பூரா பூ கட்டிருக்கீங்க, இன்றைக்கி ரெஸ்ட்டை போடு அப்படிங்கிறாங்க. மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க, நான் வேலை பார்த்ததோட நீங்கள் தான் அதிகம் வேலை பார்த்துருக்கீங்க, நானாவது பூவை கேட்டால் தான் செஞ்சேன், நீங்கள் அவ்வளோ பூவையும் புதிர் பூவாக ஆக்கியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, பூவை வந்து வேஸ்ட் பண்ணதுக்கு அவங்க துட்டு தராங்க, பூவை பிச்சு போடுறதுக்கெலாம் ஆர்டர் பண்ணுறாங்க, அவங்களே பிச்சுக்கலாம், ஏன்னா இந்த மாலை கட்டை மட்டும் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க அதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட சொன்னோம்னா நம்மளுக்கு இப்படிங்க வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், எல்லாத்துக்கும் ஒரு தொழில் வேணும்ல, நானும் பூக்காரன் ஆகிட்டேன் பாரு அப்படிங்கிறாங்க. விஜயா சரியான கடுப்பு போகிறாங்க, இவங்களுக்கு இவ்வளோ பணம் கிடைக்குமா, இதனால தான் அந்த மீனா வந்து குடும்பமே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அப்போ ஏன் இன்னும் முன்னேறாமல் இப்படியே வாடகை வீட்டிலே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. இந்த சூழ்நிலையில் என்ன மட்டும் சொல்லுதாங்க, ஏங்க பூக்கடை இவளை இப்போ தான் சின்னதாக வச்சுருக்கா, இவளுக்கே லட்சக்கணக்கான வருமானம் வருது, இந்த பணத்தனக்கு அவன் புருஷனுக்கு வண்டி கிண்டி வாங்கி கொடுக்கா, ஐயா வீட்டில் இதே மாதிரி வருமானம் வருங்களாங்க, அவங்க என்ன செய்தாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, இந்த மாதிரி பெரிய ஆர்டர்லாம் வந்து ஒரு பெரிய ஆள் கொடுத்தா தான், முத்து 4 இடத்துக்கு போகிறான், வண்டி கிண்டி ஓட்டு தான் அந்த பழக்கத்தில் இந்த ஆர்டர் பிடிச்சி கொடுக்கான். அவங்க அம்மா பூக்கடை வச்சுருக்காங்க, அதில் போய் 100 பூ வாங்கிட்டு கோயிலுக்கு போவாங்க, 200 பூ 300 பூ போகிற நாளைக்கு 1000 பூ மல்லிகை பூ இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும், அவங்களுக்கு சாப்பாடு செலவு தானே ஓடும் அப்படிங்கிறாங்க. ஓ அதனால தானோ அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா வேலை செஞ்சால் நல்லா தான் இருக்குண்ணே, பூ வியாபாரம் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இது மாதிரி நிறைய ஆஃபர் இருந்துச்சுன்னா நம்மளும் சொந்தமாக வீடு வாங்கலாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நம்ம வீடு வாங்கலாம், ஆனால் வந்து அப்பாவோட தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்றைக்கு நான் மாமா விட்டு பிரியன்னு சொன்னேன், எப்போவுமே ஒரே குடும்பமாக இருக்கணும் தான் ஆசைப்படுவேன், இதை விட பெரிய ஒரு வீடை கட்டி நம்ம எல்லோரும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, எல்லோரும் ரூம் கட்டணும், எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் விருந்தாளர் தான் தங்கிறதுக்கு ரூம் கட்டணும் அப்படி இப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை அண்ணாமலை வந்து ரூமை கிராஸ் பண்ணும்போது கேட்காரு. சரி நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்ட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலையில் காலையில் விடியுது. மீனானா காலையில் போய் பைசா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. நேராக போய் பைசா வாங்குறாங்க. பைசா வாங்கி கொண்டு மீனா பைசா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மாமாட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. மாமாட்ட கொடுக்குறாங்க, அப்பாட்ட கொடுக்குறாங்க. அப்பா 1,60,000 இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சரி இதை வந்து மீனாட்ட கொடு, உங்கள் தொழிலுக்கு டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க வீட்டு பத்திரத்தை திரும்ப சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா பாடின பாட்டே பாடிக்கிட்டு இருக்காத, அவங்க இவ்வளோ தொழிலில் கரெக்டாக பண்ணுறவங்க, இது வீட்டை திருப்பது அவங்களுக்கு பெரிய மேட்ரு கிடையாது, பண்ணிடுவாங்க சத்தனாம்புரி அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா அம்மா சொல்லுவது சரிதான், வீட்டு பத்திரத்தை திருப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ காரு குடிவு கட்டிகிட்டு இருக்கேன், இப்போ மீனா வெறுங்கலத்தோடு இருக்கா, அதுதான் வந்து என்ன மனசில் உறுத்திட்டு இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எதுவுமே வேண்டாமா, அப்படின்னா விட முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கையில் கொடுத்த பணத்தை முத்து வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நகை கடைக்கு போகிறாரு. அங்கே போய் ஒரு 3 பவுனில் தாலி கொடி எடுக்காரு. எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. மீனா வெறும் தாலி தானே போட்டிருக்கா, நம்ம தாலி கொடியோடு சேர்த்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலைட்ட கொடுக்காங்க. இதை பார்த்தா அண்ணாமலைக்கு ஆனந்த கண்ணீர் வந்துடுது. இதை பார்த்தா விஜயாவுக்கு ஒரு பகுதிக்கு சரியான கடுப்பாகுது. சுருதியும் ரவியும் சூப்பர்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரவி, மீனா வந்து வெறும் கழுத்தோடு தான் இருக்கா, அவள் கயிறு போட்டு உன் வீட்டு ஃபங்க்ஷன் இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, எல்லா பொண்ணுங்க கழுத்துலேயும் தங்கச்சின்னு இருந்துச்சு, இவள் கழுத்தில் இல்லை, கஷ்டமாக இருந்துச்சு. சரி இந்த தொழில் பண்ணதுனால வந்துச்சு, அவள் உழைச்ச உழைப்பு தானே என்ன, அது போக நானும் அதில் என்னால் முடிஞ்ச உழைப்பில் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது
அதுவும் என்னோடய உழைப்பு மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அது எப்படி உழைப்பாவும் அவள் உழைச்சிருந்தது அவளை வீம்புக்கு சொன்னால் என் புருஷன் வாங்கி போட்ட நகையை தான் போடுவேன்னு சொன்னால் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் மட்டும் வேலை செய்கிறேங்க அத்தை, அந்த உதிர்பூ வந்து கிட்டத்தட்ட 36 கிலோவையும் பிச்சு பாக்கெட் பண்ணது உங்கள் பையன்தான். அந்த வேலை என்ன சாதாரண வேலை கிடையாது. அந்த விதையே இல்லாமல் எல்லாம் பிரித்து எடுத்துருக்காரு. அவ்வளோ வேலையும் சிறப்பாக செஞ்சுருக்காரு. நான் பூவை மட்டும்தான் கட்டுறேன், அதை வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், கணக்கு முடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே என் வீட்டுக்காரர் தான் பார்க்காரு. அவருமே பூக்கடை வச்சாலுமே சூப்பராக நடத்திடுவார். என்ன கொஞ்சம் மட்டும்தான் அவர் கெட்ட தெரில, மற்றபடி எல்லா வேலையும் செய்வார் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்டான் முத்து சொல்கிறாரு, ஏம்மா நான் பூக்கடைக்காரனே ஆனாலும் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. என் தலை விதி, என் வயிற்றில் போய் நீ பிறந்திருக்க பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உன் வயிற்றில் பிறந்திருக்கிறதுனால அவன் தான் வருத்தப்படணும், உன் வயிற்றில் தானே மனோஜ் பிறந்தான், என்ன வேலைக்கு போகிறான் சொல்லு. முத்தாவது மாதத்தில் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறான். இன்னும் உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். இப்போ முத்து நினைச்சாலும் அந்த வண்டி டியூவை கட்டிட்டு இன்னொரு காரை கூட இறக்கிருக்க முடியும். ஆனால் அவன் பொண்டாட்டி வந்து வெறுங்கழுத்தோடு இருக்கக்கூடாது, அவ்வளோ 4 பேர் மாதிரி நகை போட்டிருக்கணும் அப்படின்னு நினச்சி தானே எங்கன்னு கொடுக்கான். இதை பாராட்டணும். சரியா, பாராட்டலும் பரவாயில்ல, விமர்சனம் பண்ணாத அப்படிங்கிறாங்க விஜயா. ஒரு மாதிரி ஆகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.